1 mm நீடில் மைக்ரோ யான் நம்ம இப்போ மேஜிக் ரிங் பண்ண போகிறோம். சுற்றிட்டு இந்த ஊசியை இப்படி விட்டு இதை எடுத்துட்டு இதோ இந்த நீளமாக இருக்குதுல்ல, இந்த நீளமாக இருக்கிற இந்த யானை அப்படியே பின்னாடி கொண்டு வந்து குட்டி ஆயிடுச்சு. இந்த ரவுண்டு இது சின்னதாயிடுச்சு. இப்போது இங்கே பெரிய ரவுண்டாக இருக்குது, அதையும் கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். ஸோ மேஜிக் ரிங் வந்துருச்சு. ஒரே 1 2. இப்போ நம்ம 12 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 போட்டிருக்கிறோம். இதை கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை தான் கன்சிடர் பண்ணணும். 1 2. இப்போ இந்த ரிங்குக்குள்ளே நம்ம வந்து 12 டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த 2 ரிங்கை இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த சைடு 12 ரிங்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணலாம், டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணி இதோ இங்கே 1 2 3 இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் ஜாயின் பண்ணிடலாம். 1 2 3. இதில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதோ அழகாக ரிங் வந்துருச்சா. இப்போ இதில் 12 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது மேலே 1 2 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதோ இந்த செயினில் இதில் இந்த செயினில் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ அப்போ டோட்டலாக போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 24 செயின்ஸ் வரும். 1 சேம் செயினில் 2 டபுள் க்ரோஷே. அடுத்த செயினில் அதே போல் 2 டபுள் க்ரோஷே. இதே போல் 24 வரும். இங்கே வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நம்ம 24 செயின்ஸ் போட்டு இந்த ரிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 இதில் உள்ளே விட்டு அப்படியே எடுத்துடும். ஸோ இதை அவ்வளோதான். இதே போல் இன்னொன்று செய்ய போகிறோம். இன்னொன்று செஞ்சுட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ நான் 2 செஞ்சு கொண்டு வந்துட்டேன். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது 2 பேக்கையும் ஒன்று போல் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி ஸ்டஃப் வைக்க போகிறோம். இப்போ இதில் 24 செயின்ஸ் இருக்குது. அந்த 24 செயினையும் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது 20 செயின்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இதோ இந்த 2 செயினையும், அதாவது 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம்ல, அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே 20 செயின்ஸ்க்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டு அந்த 2 ரவுண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டஃப் வைக்க போகிறோம். இப்போது நம்ம 2 ரவுண்டையும் ஜாயின் பண்ணி 24 ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நான் 20 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறேன். அந்த மீதி இருக்கிற அந்த சின்ன ஹோலில் ஸ்டஃப் உள்ளே வைக்க போகிறோம். ஸ்டஃப் உள்ளே வைக்கும்போது அந்த சன்ஃப்ளவரோடைய அந்த சென்டர் பார்ட் வந்து நல்லா பல்ஜாக அழகாக தெரியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்டஃப் வைக்கிறோம். அழகாக உள்ளே வச்சு இது பண்ணதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 4 ஸ்டிச்சஸையும் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ 20 ஸ்டிச்சஸ் போட்டிருந்தோம். அந்த பேலன்ஸ் இருக்கிற 4 ஸ்டிச்சஸையும் போட்டு
க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம 2 பக்கம் இருக்கிறதையும் ஜாயின் பண்ணி உள்ள ஸ்டஃப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் வந்து கொஞ்சம் அந்த நூல் வந்து தொங்கிட்டுருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் ஊசி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி அந்த நூலை வந்து அப்படியே உள்ளே விட்டு அதை வந்து நம்ம ஹைட் பண்ண போகிறோம். விசிபிளாக இல்லாமல் உள்ளே போயிடும். அது டிஸ்டர்பாகவும் இருக்காது, அசிங்கமாகவும் தெரியாது. அழகாக அப்படி உள்ளே இழுத்துட்டு நல்லா டைட்டாக அப்படி இழுத்து பிடிச்சி கட் பண்ணிடணும். அப்போது அந்த பேலன்ஸ் நூல் வந்து உள்ளே அந்த ஸ்டஃப்குள்ளே போய் நின்றுக்கும். ஸோ அதே போல் இந்த நூலையும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சன்ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது உள்ள ஸ்டஃப் வைக்கவும் எவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பெட்டல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 2 பக்கம் ஜாயின் பண்ணி உள்ளே அழகாக ஸ்டஃப் வச்சு ரவுண்ட் கொண்டு வந்துட்டோம். இப்போ நான் பெட்டல் பண்ண போகிறேன். அதுக்கு க்ரீம் கலர் யான் எடுத்துருக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள், நம்ம இப்போ சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணோம்ல, அந்த வீக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், நீடில் விட்டு முதல்ல ஒரு 2 செயின் போட போகிறோம். பார்த்துக்கோங்க, 2 செயின். இது வந்து பெட்டலில் வராது, ஸ்டார்டிங் செயின். ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். பக்கத்து செயினில் ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்குறேன். அடுத்து இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கு மேலே 2 செயின் போட்டுறணும். இதுக்கு மேலே இந்த 2 டபுள் க்ரோஷேக்கு மேலே 2 செயின் நம்ம என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள அந்த 2 செயின் போட்ட அந்த இதிலிருந்து ஒரு பிக்டோ, ஒரு சின்ன மொட்டு மாதிரி போட போகிறோம். நெக்ஸ்ட்டு செயினில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2. அந்த பிக்டோ, அந்த மொட்டு மட்டும் நான் வேறு ஒரு வீடியோ போடுறேன், அதை தனியாக பார்த்துக்கோங்க இதுலேயே. ஸோ இந்த மாதிரி வந்துச்சா. இப்போ 2 செயின் போட்டு ஒரு அதுக்குள்ளேயே விட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஒரு பெட்டல். ஸோ இன்னொரு நல்லா பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பாருங்கள், இன்னொரு பெட்டல் போடுறேன். அப்படியே சுற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், போட்டுட்டு வர போகிறோம். இப்போ 2 செயின் போட்டு 1 2 போட்டு ஒரு செயினை விட்டு அடுத்த செயினில், அப்போ தான் பெட்டல் அழகாக இருக்கும். அந்த ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 2 டபுள் க்ரோஷே போட்டு மேலே 2 செயின் போட போகிறோம். 1 2 கீழே இருக்கிற அந்த நூலில், அந்த 2 நூலில் உள்ளே விட்டு அப்படியே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோன்னா மொட்டு வந்துருச்சு. அகெயின் பக்கத்து செயினில் ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2. இன்னும் நம்ம பெட்டல் கம்ப்ளீட் ஆகலை. அகெயின் 2 செயின் போடுறோம். 1 2 சேம் செயினில் உள்ளே விட்டு கட் பண்ணி முடிச்சிடுறோம். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக பெட்டல் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே சுற்றி போட்டுகிட்டே வந்துடலாம், சுற்றி போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா பெட்டல்ஸும் போட்டுட்டு வந்துட்டோம். நம்ம கரெக்டாக 24 செயினை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிமைனிங் இந்த 1 செயின் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்லிப் நாட்டு போட்டு முடிக்க போகிறோம். ஸ்லிப்பில் சிங்கிள் க்ரோஷ் முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செயின் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள்,
ஃப்ளார் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு சன்ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கடையோட கீ செயின், டபுள் டெக்கர் கீ செயின். எங்கே ஸ்லிப் நாட் போட்டோமோ அந்த இடத்துல நம்ம அதை இன்சர்ட் பண்ணிக்கணும். குட். சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சன்ஃப்ளவர் போட்டாச்சு, அதில் கீ செயின் போட்டாச்சு.